ஒரு தண்ணி அடிக்க முடியல, ஒரு சிகரெட் பிடிக்க முடியல, பிரியாணி சாப்பிட முடியல அப்படின்னா, இதெல்லாம் இல்லாம வாழ்ந்து என்னடா புண்ணியம்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம இந்த காலம் கடந்து செல்லுகிற கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது புரியாம, இந்த காலத்துல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர்ன்னு நினைக்கிறதுனால தான், இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அட்றா, பண்றா, மதுமாம்சம் விலக்கலை. நான் ஏதோ மாறலா, அந்த ஆங்கிள் இருந்தெல்லாம் பேசல. உங்களுடைய பிரத்யேகாத்ம சைதன்ய ஜாக்கிரதத்திற்கு ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்துவதற்கு, உங்கள் முழுமைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு, இதெல்லாம் மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டா இருந்து உங்களை சறுக்கி விட வைக்கின்ற செயல்கள் அப்படிங்கிறதுனால தான் இதையெல்லாம் சொல்றேன். அதாவது உங்களுடைய உடல் நலம், மனநலத்தை விட உங்கள் போதைக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்குறீங்க. உங்க அடிக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்குறீங்க. அடிக்ஷனால வர்ற சுகத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்குறீங்க. நான் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அடிக்ஷன்னால என்ன தெரியுமா அர்த்தம்? செய்தால் சுகம் கொடுக்காது, செய்யாவிட்டால் வலி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். என்ன காரணம்னே தெரியாது. உங்களால ஹேண்டில் பண்ண முடியாததுனால எதுலயோ உங்கள திருப்பிக்கிறது. பல பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார் சாமி. அவரு மேல இருந்த வெறுப்புல தான் அவர அவர மீறி நான் அவர ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வேகத்துல தான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அத விட முடியல சார். காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை என்கின்ற தெளிவு அகத்திலே வந்தால், இந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் எதுவுமே இருக்காதுங்கய்யா. வாழ்க்கை அவ்வளவு ஸ்மூத்தா போகும். டயர்ட்னஸ் அடிக்ஷனா இருக்காது. போர்டம் அடிக்ஷனா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிற சமூகத்தை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க டயர்ட்னஸ ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எப்ப டயர்ட்னஸ உணர்ந்தீங்கன்னு பாருங்க. நீங்க செய்ய விரும்பாத ஏதோ ஒண்ண செய்ய வேண்டி இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போறதோ, இல்ல காலேஜுக்கு போறதோ, இல்ல வேலைக்கு போறதோ, அப்போ மறுக்கிறதுக்காக, மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக டயர்டா இருக்கு, உடம்பு முடியல, ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னு மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே ஏமாத்திக்க ஆரம்பிச்சு, உண்மையிலேயே டயர்ட்னஸ செரிஷ் பண்ண ஆரம்பிச்சு, டயர்ட்னஸுக்கே ஒரு விதமான அடிக்ஷனுக்கு போயிட்டு, அந்த ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உங்க வாழ்க்கையோட எவ்வளோ பெரிய பாகத்த விழுங்கிடும் தெரியுமாங்கய்யா? இந்த டயர்ட்னஸும், போர்டமும் சைலன்ட் கில்லர்ஸ்ங்கய்யா. மெடிக்கல் ஃபீல்டுல சொல்லுவாங்க, பிபி இஸ் அ சைலன்ட் கில்லர்ன்னு. அதே மாதிரிங்கய்யா, டயர்ட்னஸும், போர்டமும் சைலன்ட் கில்லர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்.